சென்னையில் இருக்கக்கூடிய 1000 விளக்கு பகுதிகளில் 2 நாய்கள் கடித்ததில் 5 வயது குழந்தை பலத்த காயமடைந்து தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சென்னை 1000 விளக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மாடல் பள்ளிசாலையில் உள்ள பூங்காவில் காவலாளியாக ரகு என்பவர் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி சோனியா மற்றும் 5 வயது மகளான சுதக்ஷாவும் பூங்காவில் உள்ள சிறு அறையில் ஒன்றாக வசித்து வருகிறார்கள். மேலும் நேற்றைய தினம் காவலாளி ரகு உறவினர் ஒருவர் இறந்ததன் காரணமாக ஊருக்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் பூங்காவில் இருந்திருக்கக்கூடிய மனைவி சோனியாவும் 5 வயது மகளும் விளையாடி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையே நேற்று மாலை பூங்கா அருகே வசிக்கக்கூடிய புகழேந்தி என்பவர் அவர் வளர்க்கக்கூடிய 2 நாய்களுடன் பூங்காவிற்கு சென்றுள்ளார். அப்போது பூங்காவினுள் விளையாடி கொண்டிருந்த காவலாளியின் மகள் அந்த 5 வயது குழந்தையான சுதக்ஷாவை 2 நாய்கள் கடுமையாக தாக்கியிருக்கிறது. மேலும் இதனை அந்த நாயின் உரிமையாளர் பார்த்து கொண்டும் எதுவும் செய்யாமல் இருந்ததுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. குழந்தை நாய்கள் கடித்ததால் குழந்தை பெரிதும் காயம் ஏற்பட்டு குழந்தையின் அந்த அழுகுரல் கேட்டு அவரது தாய் 2 நாய்களிடமிருந்து குழந்தையை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார். மருத்துவமனையில் குழந்தைக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. இதனைத் தொடர்ந்து அந்த 2 நாய்களும் கடித்ததில் தலையில் பயங்கர காயத்துடன் இரத்த வெள்ளத்தில் அந்த குழந்தையானது அருகில் இருந்த ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு குழந்தைக்கு தற்போது சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த 1000 விளக்கு போலீசார் புகழேந்தியை விசாரணைக்கு அழைத்து 1000 விளக்கு காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றனர். மேலும் நாயின் உரிமையாளர் குழந்தைக்கு தனது செலவில் சிகிச்சை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார். மேலும் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இருந்து 1000 விளக்கு அப்பல்லோ குழந்தைகள் மருத்துவமனைக்கு குழந்தையானது மாற்றப்பட்டு அங்கே குழந்தைக்கு தற்பொழுது சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. நாயின் உரிமையாளரை காப்பாற்ற முயல்வதாக குழந்தையின் உறவினர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் பொதுமக்கள் அந்த நாயின் உரிமையாளருடைய அந்த வீட்டை நேற்றைய தினம் முற்றுகையிட்டிருக்கின்றனர். இந்த நிலையில் போலீசாரிடம் இந்த விசாரணையானது சென்றதால் தற்பொழுது பொதுமக்கள் யாரும் நாயின் உரிமையாளரிடம் பிரச்சனை செய்யக்கூடாது எனவும் சம்பந்தப்பட்ட அந்த நாயின் உரிமையாளரிடம் காவல்துறை உரிய விசாரணை நடத்தி அதற்கான தண்டனையை வழங்கும் எனவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தற்பொழுது ஏற்கனவே சென்னை மாநகராட்சியானது செல்ல பிராணிகள் வளர்ப்பதில் சில கட்டுப்பாடுகள் விதித்திருக்கிறது. சில சமயங்களில் இது போன்ற கட்டுப்பாடுகள் மீறப்படுவதால் தான் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற சம்பவங்களை தடுப்பதற்காக தொடர்ந்து மாநகராட்சி சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாயின் உரிமையாளர்கள் செல்லப்பிராணிகளை வளர்க்கக்கூடியவர்கள் தான் பாதுகாப்பாக அந்த செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது நாயின் உரிமையாளரிடம் விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் குழந்தையானது அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறது. பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி மாயாவதி.